நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 இது முதல் காணொலியாக வரப்போகுது. எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். புக்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி என்னை பர்சனலாக சேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களுமே இந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டு உங்களுடைய பெட்டர்மெண்ட்டை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக் ரீடிங் நமக்கு ஒரு மென்டல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். உடம்புக்கு எப்படி நம்ம ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, ஜிம்முக்கு போகிறோம், இன்னும் கிளியர் கட் சினாரியோவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம புஷ்அப் எடுக்கிறோம் இல்லையா, 5, 10, 25, 50 அப்புறம் 100 அப்படின்ற மாதிரி ப்ரோ ஆகிற மாதிரி எடுத்த உடனே வாசிப்பு மெல்ல மெல்ல தான் கை அதுக்கப்புறம் ஆழமாகவும் ரொம்ப தீர்க்கமாகவும் அதிகமாகவும் வாசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த புத்தக வாசிப்பு அப்படின்றது நம்மளை ஷார்ப்பாக வச்சுக்கும். ரெண்டாவது இன்னோவேட்டிவாக கிரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சக மனிதர்கள் மேலே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இயற்கை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் உலக யதார்த்தங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனோம்னா நல்ல ஒரு கம்பேஷன் நமக்கு வர்றதுக்கு கூட இந்த வாசிப்பு அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். பெரிய பெரிய ஞானிகள் எல்லாருக்குமே கூட ஆரம்ப காலகட்டத்தில் அவங்கள வளர்த்தெடுக்கிறதுக்கு வாசிப்பு தான் உதவியாக இருந்திருக்கு. தொடர்ச்சியான இந்த வாசிப்பு அப்படிங்கிற இந்த மனப்பை அதிகபட்சமாக கொடுக்கும். இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சோஷியல் ஸ்கில் அப்படின்னா யூ வில் பி வெரி குட் அட் கான்வர்சேட்டிங் வித் பீப்புள். நம்ம பேசும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒக்காபுலரிஸ் இதெல்லாமே ரொம்பவே உதவியாக இருக்கும். லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக நம்மளால் பேச முடியும். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தனித்துவமாக அப்படி யூனிக்காக தெரிவிங்க. உங்களுடைய வார்த்தைகள்லேயே நீங்கள் தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. இன்னொன்று பர்சனலாக எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாசிப்பு அப்படிங்கிறதுலேயே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், பொயட்ரி அப்படிலாம் இருக்கு இல்லையா. பொயட்ரியை நான் ஒரு உச்சபட்சமாக நினைக்கிறேன். பொயட்ரி படிக்கும்போது டீப் டவுன் இன்சைடு நீங்கள் ரொம்ப ரிச்சாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தட்ஸ் த கீ. இரண்டாவது ஆங்கர் கண்ட்ரோல். எனக்கு நிறையாவே கோவம் வரும். அதாவது எடுத்து கோவப்படுவோம். அந்த கோவம் எல்லாம் ஏன் அதிகமாக வருது அப்படின்னா பல்வேறு காரணங்கள் சொல்லுவாங்க. நான் நிறையா கோவப்படுவேன் அப்படிங்கிறது பெருமையாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் அதிகமாக ஒருத்தருக்கு கோவம் வர்றதுக்கான காரணம் அறியாமை தான். எந்த அளவுக்கு அறியாமை நமக்குள்ளே இருக்குதோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்கள் மேலேயும், நமக்கு தெரியாத விஷயங்கள் மேலேயும், தெரியாத நபர்கள் மேலேயும் ஒரு பதட்டத்தின் காரணமாக, உள்ளுக்குள்ள பயத்தின் காரணமாக கோபம் வரதான் செய்யும். கோபம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிப்படையாக இயங்கக்கூடிய இன்னொரு ஆழமான பின்னணி உணர்வு என்ன அப்படின்னா வெறுப்பு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் வாசிப்பின் மூலயமா நம்ம எந்த முயற்சியும் எடுக்காம அதுவாகவே கரைஞ்சு போறதை நீங்க நாளடைவில் பார்க்க முடியும். உதாரணமா ஒரு புத்தருடைய கதையை சொல்லுவாங்க. ஒருத்தன் எல்லாரையும் ரொம்ப இழிவா திட்டிக்கிட்டே இருப்பான். புத்தர் அந்த பாதையில அமுச்சு விட்டோம்னா புத்தரையும் அவன் திட்டுவான். அப்ப புத்தர் தன்னுடைய இழந்துருவாரு. அவரை குற்றம் சாட்டிடலாம், அவர் உண்மையிலேயே 50 அடக்குனவர் கிடையாதுன்ற மாதிரி அந்த கதை போகும். அந்த கதையினுடைய முடிவுல பார்த்தோம் அப்படின்னா புத்தரை அவன் இழிவான வார்த்தைகளால பேசியிருப்பான். ஆனாலும் புத்தர் கோவப்படாம வந்திருப்பாரு. அதை பத்தி கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, இந்த கோவத்தை, இந்த வார்த்தைகளை நான் எனக்குன்னு எடுத்துக்கிட்டா தானே எனக்கு கோவம் வரும், நானும் எடுத்துக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரியான அனெக்டோட்ஸ், இந்த மாதிரியான கதைகள்லாம் நமக்கு வாசிப்பின் மூலியமா பரிச்சயமாகும். மெல்ல மெல்ல நம்மளுடைய கோவங்களை தனிச்சுக்க உதவும். அதே மாதிரி கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் தாமதம் விட்டுட்டாலே போதும். மனசுல கோவம் எங்க இருக்குன்னே தெரியாது. அதுக்கப்புறம் இதுக்காக கோவப்பட நினைச்சோம் அப்படிங்கிற அந்த அறியாமை எட்டி பார்க்கும். அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம் கோவம் அப்படிங்கிறது நிறைய நேரங்கள்ல, எல்லா இடங்களையும் சொல்ல, நிறைய நேரங்கள்ல அறியாமை அப்படிங்கிற விஷயத்தினால வரக்கூடியது. தொடர்ச்சியா நான் வாசிக்கிறேன் அப்படிங்கிற கால அளவு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 8 to 10 years அப்படின்னு சொல்லலாம். அந்த 8 to 10 yearsல என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்றேன். வாசிப்பு நிச்சயமா உங்களுக்கு கோபத்தை அடக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா வாசிப்பு உதவி பண்ணும். மூணாவது பாயிண்ட் எம்ப்ரேசிங் ஃபெயிலியர் அண்ட் லாசஸ். உங்களுடைய தோல்விகளையும் உங்களுடைய இழப்புகளையும் ஏற்றுக்கொள்வது, எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் வாசிப்பின் மூலியமா நீங்கள் கற்றுக்கக்கூடிய மூணாவது மிக முக்கியமான குணம். உலகத்தினுடைய ரொம்ப புகழ்பெற்ற ரொம்ப முக்கியமான எழுத்தாளர்னு சொல்லக்கூடிய டால்ஸ்டாய், தஸ்தோவஸ்கி, புதுமைப்பித்தன், கலீல் ஜிப்ரான், ரவீந்திரநாத் தாகூர், பாரதியார் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா சொல்லனாத துயரங்களை வாழ்க்கையில் எதிர்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய படைப்புகளில், எழுத்துக்களில் வரக்கூடிய மனிதர்களுடைய கஷ்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னடா அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். யூஸ்வலாக சில மீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 20 வயசில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்வோமா சாவோமான்னு தெரியாமல் போருக்கு போகக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. இந்த 20 வயசில் இந்த மில்லியனால இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை டெக்ஸ்ட் பண்ண ஒரு பொண்ணோ ப்ளூ டிக்கில் விட்டுட்டு போயிட்டான்றதுக்காக எமோஷனல் ஆகி இல்லை வருத்தப்பட்டு சோக ஸ்டேட்டஸ் போடுற அளவுக்கு இருக்காங்கன்னு படிக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரியான நபர்கள்லாம் வாசிப்பை கண்டடைஞ்சிட்டாங்க, இல்லை அதன் மூலயமா உலக வழக்கம், உலக யதார்த்தம், மனிதர்கள் படக்கூடிய துன்பங்கள்லாம் தெரிய வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப எளிமையில் இதெல்லாம் கடந்து போயிடுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பாரதியார் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கு. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். பாரதியார் சேதுபதி அப்படிங்கிற பள்ளியில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மாசமோ 2 மாசமோ வேலை பார்த்துருக்கலாம். அப்படி வேலை பார்த்த சமயத்தில் அவருக்கு சம்பளம் வந்துச்சு. சம்பளம் வந்தோன்னா அப்போல்லாம் கை ரிக்ஷா இல்லையா,
தன்னை கைரிச்சால இழுத்து சென்று போகக்கூடியவன்ட்ட வந்து நீ ஏன் சட்டை போட மாட்டேற, நீ ஏன் செருப்பு போட மாட்டேற அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அவர் வந்து அந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் தானே. அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடாது சாமி, என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு சிரிச்சிருக்கான். நீ ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சம்பள பணத்தை மொத்தமாக அந்த 1 மாத காலம் வந்து அந்த சேதுபதி பள்ளியில் வேலை பார்த்த பணத்தை எண்ணாம கூட எடுத்து கொடுத்துட்டாராம். அதற்கு பிற்பாடு அவருடைய மனைவி இன்னொரு நபர்கள்ட்ட எல்லாம் கேள்விப்பட்டு நீ சட்டைக்கு மட்டும் அந்த பணத்தை எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டு பாரதியாருக்கு தெரியாம ரகசியமா அவர்கிட்ட அந்த சம்பள பணத்தை வாங்கிட்டு வந்ததா ஒரு கதை சொல்லுவாங்க. இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி கஷ்டங்கள்ல உழவக்கூடிய நிலைமையெல்லாம் வந்து பாரதியார் காலத்துல பாரதியாரால அவருடைய மனைவி செல்லம்மாவால ஏத்துக்க முடிஞ்சு. இன்னைக்கு நம்மளால அப்படி ஒரு சினாரியோவை கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா இந்த வாசிப்பும் இந்த அறிவும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட அதை எளிமையாக எதிர்கொள்ள முடியும், இல்லை குறைஞ்சது ஃபேஸ் பண்ணவாது அடுத்து என்ன பண்ணுன்றதுக்கான முயற்சியாவது எடுக்க முடியும்னு நம்புகிறேன். குறிப்பாக என்னுடைய பர்சனலாக வாசிப்பில் நான் என்ன அதிகமாக அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய எல்டர்ஸ், எனக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன பெரியவர்கள்லாம் வந்து எவ்வளோ துன்பத்தை எவ்வளோ அழகாக எதிர்கொண்டிருக்காங்க, வாழ்க்கையில் நம்ம படுற கஷ்டங்களில் அவங்க எவ்வளோ பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். வஉசி வந்து தன்னுடைய சொத்து பத்துக்கள்லாம் இன்னைய மதிப்பில் 5000 கோடி சொத்தை இழந்துட்டு ஜெயிலில் செக்கெழுத்த துன்பம்ன்றது வந்து நம்மளால இல்லை உலக பேரிலக்கியங்களால் விவரிக்க முடியுமான்னு தெரியல. அப்படியாப்பட்ட துன்பங்களை எல்லாம் வந்து அவங்க கடந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுடைய எக்கனாமிக் சுச்சுவேஷன் இல்லை திடீர்னு நம்ம ஏதாவது டவுன்ஃபாலை சந்திக்கிறோம் அப்படின்னா வஉசியோடையவா பெரியவரோடையே நம்ம வந்து துன்பப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னெழுச்சி மனசுக்குள்ள வரும். தன்னால நம்மளால வர முடியும். மனிதனுக்கு அடிப்படையில் உச்சபட்சமா தேவைன்றது ஒரு சிறு துளி நம்பிக்கை தானே. அது நமக்கு நிச்சயமா வாசிப்பின் மூலியமா கிடைக்கும். 4th வந்து மினிமம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள்ல 1 மணி நேரத்தை வாசிப்புக்காக ஒதுக்கணும். 1 மணி நேரம் அப்படிங்கிறது நிறைய சொல்றணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நம்ம ஃபோன் யூஸ் பண்ற கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 1 மணி நேரம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தொடக்கத்துல இந்த 1 மணி நேரத்தை வாசிச்சு கிடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களால அதை எதிர்பார்க்க முடியும். நான் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ரீடிங்லேயே வந்து 3 to 4 ஹவர்ஸ்லாம் உட்காந்து படிப்பேன். அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, எனக்கு ஃபிக்ஷன் படிக்க பிடிக்கும். அதனால ஃபிக்ஷன் படிக்கும்போது என்னால் தொடர்ச்சியாக வாசிக்க முடியும். உங்களுக்கு ஃபிக்ஷன் படிக்கும்போது இந்த மாதிரி எந்த இடையிலும் எந்த டீவியேஷன் வராது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபிக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாசிக்கும்போது பக்கத்தில் இந்த செல்ஃபோன் அப்படிங்கிற மேட்ரு இருக்கவே கூடாது. ஒரு 10 அடியாவது தள்ளி இருக்கிறது, அதுவும் சைலண்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் 2வது விஷயம் வந்து, நீங்கள் என்ன தான் எக்ஸலன்சியோட இங்கிலீஷில் இருந்தாலும் உங்களுடைய தாய்மொழியில் வாசிக்கிறது நல்ல டீப்பான கனெக்டிவிட்டியும் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ தாய்மொழியில் குறைஞ்சபட்சம் வாசிக்க முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் தொடர்ந்து வாசிக்க தான் வரும். அதாவது டீப்பாக படிக்கிற அதே சமயம் வேகமாகவும் படிக்கணும். ஓஷோ வந்து ஒரு நாளைக்கு 800லேருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் படிப்பாராம். அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவரும் ஒரு நாள் முழுக்க 300-400 பக்கங்கள் தான் படிச்சிருப்பாரு. அந்த நாளடைவில் அந்த பழக்கத்தில் வந்து இவ்வளவு பக்கங்கள் வேகமாகவும் ஆழமாகவும் வாசிக்கக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு அதிகரிச்சிடும். இதெல்லாம் ஒரு ஸ்கில் ஆக்சுவலி. இதெல்லாம் வந்து நல்லா ஆழமாக எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய உதவக்கூடிய ஒரு பழக்கம் தான். இது தொடர் வாசிப்பில் இது சாத்தியம் தான், சாத்தியம் இல்லாதது கிடையாது. அப்புறம் வந்து பொதுவாகவே வாசிக்கும் போது இதெல்லாம் வாசிக்கலாம்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஐ சஜஸ்ட் ரீட் எனிதிங், எதுனாலும் படிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஒரு பழைய பழமொழி இருக்கு, கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆகலாம், கண்டதை திண்டவன் குண்டன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கும். கண்டிப்பாக கண்டதை படிக்கிறோம் அப்படின்னா நிறைய விசாலமான அறிவு கிடைக்கும். எல்லாத்துலேருந்தும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமீபத்தில் ஒரு எழுத்தாளர் தன்னுடைய கதைகள் எழுதியிருந்தாரு. அவங்க அப்பா அவர்கிட்ட சொல்லுவாராம், நீ வந்து அடுத்தவன் தன்னுடைய டாய்லெட்டுக்கு தொடச்சிட்டு போன பேப்பரில் ஏதாவது செய்தி இருந்தால் கூட நீ எடுத்து படி அப்படின்ற மாதிரி அவருக்கு தகவல் சொல்லியிருந்தாராம். அந்தளவுக்கு வாசிப்புன்றது முக்கியமானது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வாசிக்க நீ எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் வாய்ப்பு இல்லாத சுச்சுவேஷன் நீங்கள் நிலவச்சு இன்றைக்கி நமக்கு அவ்வளவு சுதந்திரமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வாசிக்காமல் இருக்குது நம்மளுடைய இழப்பு. சரி, 5th and லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 4th பாயிண்டில் சொன்னதை விட லைட்டாக கொஞ்சம் ப்ராடட் வெர்ஷன் தான். அதாவது ரீட் ப்ராட்லி, என்ன வேணாலும் வாசிக்கலாம்னு சொன்னேன். ஆனால் வந்துட்டு எவ்வளவு தூரம் பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சாப்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபிக்ஷனில் ஆரம்பிங்க. நான் ஃபிக்ஷனுக்கு மேலே வாங்க. சில பேர் வந்து ஃபிக்ஷனில் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிடுவாங்க, அங்கேயே இருந்துருவாங்க. எனக்கு கதைகள் மட்டும்தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி கட்டுரைகள் இல்லை ஆராய்ச்சி குறிப்புகள்லாம் படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்னன்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு வந்து கதைகளே பிடிக்கல, இந்த மாதிரி தகவலில் தான் ஏதோ கிடைக்கிற மாதிரி இருக்குது, கதைகளில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. அதனால் நான் ஃபிக்ஷன்லேயே ஸ்டாக்னன்ட் ஆயிடுவாங்க. இது ரெண்டும் இல்லாமல் எல்லாம் பரவலாக கலந்து வாசிக்கணும். இப்போ என்னுடைய வாசிப்பு குறைபாடு நான் ஃபைன் பண்ணது வந்து ஃபிக்ஷன் நான் நிறையா வாசிப்பேன், நான் ஃபிக்ஷன் வாசிப்பேன். ஆனால் என்விரான்மெண்டல் பேஸில் இல்லை பொலிட்டிக்கல் பேஸில் இல்லை இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு வாசிப்புறதுலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்களே படிக்க நீங்கள் எதில் லேக்கிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிடுவீங்க. அப்படி ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராடாகவும் டீப்பாகவும் படிக்கிறதுக்கு
உதவியாக இருக்கும். இன்னும் நிறையா நல்ல காரணங்கள் இருக்குது வாசிக்கிறதுக்கு. இருந்தாலும் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்யும். வாசிப்பு இல்லைன்னா இவ்வளோ தூரம்னு சொல்லக்கூடாது, இந்த அளவுக்கு பேசக்கூட எனக்கு வாய்ச்சிருக்காது. நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறேன், இந்த சேனல் உருவாயிருக்கு அப்படின்னா அது என்னுடைய வாசிப்பு தான் முழு காரணம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.